ஒரு மயான அமைதியா தானே இருக்கு சார். எங்க சார் ஒரு ஆரவாரம் இல்ல, ஒரு பெருஞ்சத்தம் இல்ல. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து எல்லா தலைவர்களும் சமரசமா பேசிக்கிட்ட மாரி இல்ல. குறுக்க மறுக்க எங்கேயாவது போம்போதாவது வழியில எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு நல விசாரிச்சத கூட நம்ம பார்க்க முடியலையே. இந்த 1 மாசத்துல அந்த மாரி ஒண்ணு பெருசாவே சந்திக்க முடியலையே. புயலுக்கு முன் இருக்கக்கூடிய அமைதியாவும் நீங்க மயான மீது நினைச்சுக்கிட்டு அங்கேயே விபூதி அடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி ஐயோ முன்ன பண்ண தெரியலையே எங்க சீக்கிரத்தை கொண்டு குட்டிலாம் சாச்சு குட்டிலாம் சொல்லிட்டு அது சூடு தாங்க மாட்டானே அப்படின்னு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒண்ணு கவலைப்படும். இவ்ளோ சைலண்டா? எவ்வளவு நாள் சைலண்டா இந்த சைலண்ட் எப்படி போயிட்டு ஒரு போர்க்களத்துல எப்படி போரிட முடியும்? வயலண்டா இருக்கிறத விட சைலண்டா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. இது மோதி ஜெயிக்க முடியாதே சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 2026 பார்க்க போறீங்க. நீங்க தெரிஞ்சிட போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? திரு விஜய் இருக்கிறாரு. மொத்தமா இது வரைக்கும் 4 முறை தான் பப்ளிக்ல வந்து சந்திச்சிருக்காரு. சரி, அவர் ஜெயிக்க முடியாது நீங்க சொல்லிட்டு போங்க. அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு, அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. மெதுவா போவாரு, அடைவாரு. நீங்க விஜய்க்கு அப்புறம் வர சார். அதிமுக பிஜேபி உங்களுக்கு உதாரணம் நீங்க எங்கெங்கெல்லாம் போய் அங்க முன்னாடி முட்டு கொடுத்து உட்கார்ந்து நானு. நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் போய் தெரியும் அவ்வளவு தெரியாம தெரிஞ்சு உங்களோட உட்கார முடியாது நானு. அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் போய் அங்க முன்னாடி நீங்க கவலைப்பட முடியாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல கோயம்புத்தூர்ல மாநகராட்சியை கண்டித்து யார் ஆர்ப்பாட்டம் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். மாநகராட்சி யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கு. உள்ளாட்சித்துறை யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கு. மாநில அரசு யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கு. திமுக அரசை எதிர்த்து கோவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் ஆர்ப்பாட்டம் தள்ளுமுள்ளு. நம்ப மாட்டீங்க, காவல்துறை கழுத்தை பிடிச்சு வெளியே தெரிவிச்சு. சென்னை ரிப்பன் பில்டிங் ஆடே நடந்தது. ரிப்பன் பில்டிங் ஆட நடந்தது. பாலகிருஷ்ணன் இதையே பேசிட்டாங்க. என்ன பிரச்சனை? அது இணக்கமான கூட்டணி. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பேசிக்கிற மாட்டாங்களே, 2 முத்தம் கூட கொடுக்கலையே, இன்னும் அவங்க ஒரு கில்லி விளையாட்டு கூட விளையாடலையே. அந்த கூட்டணி வந்து உடைஞ்ச கூட்டணி. இல்ல சார், அங்க முட்டல் முணுகல் நடந்தாலும் 2 நாள் வருத்தங்கள் தெரிவித்தாலும் 3வது நாள் ஒரே வரிசையில எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க சார். எப்ப தேவை இல்லையா சார்? இவங்க வரிசையா உட்கார்ந்து வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயம் அவர்களுக்கு இல்லை.